வணக்கம். இந்த சினிமா பட இயக்குனர் அமீர் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தானா இல்லை ஒரே அப்பனுக்கு தான் பிறந்தானா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது. இவன் பொண்டாட்டி இவன் கூட போகிறா அப்படின்னு பார்க்குற வேலை இவனுக்கு இல்லை. இவன் எப்பவுமே அடுத்தவன் போய் டட்டி பார்த்துட்டு அடுத்தவன் பொண்டாட்டி என்ன பண்ணுறான் பார்க்குறது தான் இவனுக்கு வேலையை. ஏன் இந்தளவுக்கு கடுமையான விமர்சனம் அவன் மேலே வைக்கிறான் அப்படின்னா, அவன் சொல்லியிருக்கான், இந்து கோயில் கருவறைக்குள்ளே பிரதமராக இருந்தாலும் போக முடியதில்லை, ஜனாதிபதியாக இருந்தாலும் போக முடியதில்லை, உலக புகழ்பெற்ற இசைஞானியாக இருந்தாலும் போக முடியதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கான். அது இந்துக்களாகிய நாங்களே அதை பற்றி கவலைப்படல. எங்கள் முன்னோர்கள் இப்போ யாராவது எப்பப்போ என்ன பண்ணணும் எங்கள் முன்னோர் கட்ட அதைப்படி நாங்கள் நடந்துகிட்ருக்கோம். அதை விமர்சனம் பண்ணுறதுக்கு உனக்கு எந்த அறிகுறி இல்லை. அப்படி உன்னோட அதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சின்னா நீ முதல்ல உன்ற மதத்தில் மாற்றத்தை கொண்டு வா. பள்ளிவாசலில் ஒரு அஜர்த்து அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு அந்த மதகுருன்னு சொல்லுவீங்க. அவங்கள இது வரைக்கும் ஒரு பெண் இருந்திருக்காங்களா அந்த அஜர்த்தா, இல்லை இனிமேல் உங்களால் அபஜர்த்தா ஒரு பெண்ணை கொண்டு வர முடியுமா? இல்லை அதுவும் கூட வேண்டாம், நீங்கள் தொழுக போகும்போது உங்களுக்கு இணையாக ஆண்களுக்கு இணையாக பெண்கள் தொழுக முடியுமா? அதுக்கு உங்கள் மதத்தில் இடம் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டு சொல்கிறா பெண்ணை. அதை விட மதத்தை தாண்டி நீ தனி மனிதனா உன்னோட உரிமை தனி மனித உரிமையை நீ பண்ணிக்கிற சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். உன்னால் சாப்பிட முடியுமா? அவர் மனம் ஏற்றுக்குமா? அது ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள இஸ்லாமியர்கள்லாம் தலைவன் ஒன்று இருப்பான் இல்லையா? அது சரி வேண்டாம், அவனை வேணா பேசக்கூடாது, அவரு நல்லவரை கெட்டவன். ஏன்னா இவனை பின்னால் நம்ம அவரை எவ்வளோ தப்பாக பேசக்கூடாது. அவருனால் உங்கள் மதத்தோட கட்டுப்பாட்டையும் கோட்பாட்டையும் தாண்டி கலால் செய்யாத மாமிசத்தை அவர்னால் சாப்பிட முடியுமா? இதெல்லாம் உன்ற மதத்தில் இத்தனை பிரச்சனை இருக்கும்போது அடுத்த மதத்தில் நீ எதுக்கு தலையிடுறேன்? இல்லை உனக்கு இப்படியெல்லாம் சொன்னால் புரியாது. ஏன்னா உனக்கு இப்படியெல்லாம் சொன்னால் உன்ற மொழியிலே உனக்கு சொன்னால் தான் உனக்கு புரியும். உன்ற சம்சாரத்தோட பெட்ரூமில் பூஜை இருந்ததுன்னா அந்த பூஜையில் நீ மட்டும் போய் பூஜை பண்ணுவியா? இல்லை உங்கள் அப்பா அண்ணன் தம்பி எல்லாத்தையும் கூடி போய் பூஜை பண்ணுவியா? இல்லை நீ இல்லாதப்போ அவங்கள போய் பூஜை பண்ண சொல்லுவியா? எனக்கு தெரியல. ஆனால் சரி வேண்டாம், நீ அரசியல் பேசுகிறது தானே. ஆனால் உங்கள் அரசியல் முறையை சொல்கிறேன். உங்கள் ஏரியாவில் இருக்கிற கவுன்சிலரு, பிரசிடண்ட்டு, எம்பி, எம்எல்ஏ இவங்களெல்லாம் கொண்டு போய் சம்சாரத்து ரூமில் பூஜை பண்ணுவேன். என்னை சொன்ன செஞ்சாலும் செய்வேன். நீ அந்த மாதிரி ஆள் தான். ஆனால் அந்த மாதிரி செஞ்சின்னா அதுக்கு பேர் குடும்பம் இல்லை, அதுக்கு பேர் வேறு. ஏன்னா நீ செய்வேன். ஏன்னா உங்க கூட இருக்கிறவன் பூரா கஞ்சா வைக்கிறவன், விபச்சாரம் பண்ணுறவன், அவனை கூட தான் கூட்டேன் நீ, அதனால் நீ செய்வேன். இந்த மாதிரி கேடு கட்டமனை இருக்கிறதுனால தான் என்ன சொல்கிறது, இவன் இந்த மாதிரி ஆளுக்குனால மத ஒற்றுமையே அதை ஒற்றுமையாக இருக்கணும் கூட. இப்போ நம்ம அந்த இஸ்லாம் மதத்தை விமர்சனம் பண்ணால் இவனை விமர்சனம்னு சொல்ல முடியாது. இவனை மாதிரி ஆளுக பண்ணுறதுனால தான் இன்னொரு மதத்துலேருந்து இன்னொரு மதத்தை தாக்குனா இன்னொரு மதத்துக்கு நம்ம விளக்கம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். இதனால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு மத குருகள் அந்த பெரிய மனுஷங்களாக இருப்பாங்க, அவங்கள இவனை மாதிரி ஆளுகள் கண்டிக்கணும். ஆனால் இந்துக்களுக்கு எதிராக விமர்சனம் பண்ணுறவன், இந்துக்களுக்கு எதிராக செயல்படுற எவனையுமே இஸ்லாமிய மத குருக்களும் மத தலைவர்களும் பெரியவங்களும் கண்டிக்கிறதே இல்லை. இது மிகப்பெரிய ஒரு ஏன் கண்டிக்கிறது இல்லை, அதையெல்லாம் ஆதரிக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி இந்துக்கள் மேலே விமர்சனம் வைக்கும்போது இஸ்லாம் மதத்தையும் நம்ம எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இந்துக்கள் எங்களுக்கு எல்லாமே எங்கள் கட்சியும் சரி எங்கள் முன்னோர்களும் சரி எல்லாமே நம்ம மதம் தான் பெருசு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு யாரும் சொல்லித்தரல. எம்மதம் சம்மதம் எல்லாமே கடவுள் அப்படி தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்கள் இவனை மாதிரி ஆளுகளுக்கு தான் நாங்கள் பதிலடி தர்றமே தவிர நாங்கள் எந்த மதத்துக்கு எதிரானவங்களில் நாங்கள் எந்த மதத்தையும் விமர்சனம். எங்களை பொறுத்தளவுக்கு எல்லாமே கடவுள், அவ்வளோதான். ஜெய்ஹிந்த்.